ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேவை சேனல். இன்றைக்கி நம்ம இது வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்கம் சர்டிஃபிகேட், அதாவது வருமான சான்றிதழை ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணி ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி யூடியூப்பில் எல்லாருமே அப்ளை பண்ணணுன்றதான் சொல்கிறாங்க. பட் அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸிங் ஸ்டேஜ் என்னென்ன, லைக் விஏஓ, ஆர்ஐ, டெப்யூட்டி தாசில்தார் சொல்லிட்டு வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அது எப்படி அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒன்ஸ் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்தமாரி இன்ஃபர்மேஷன்லாம் யாருமே சொல்கிறதில்ல. ஸோ இந்த வீடியோவில் நான் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் குயிக்காக ஒரு அப்டேட் கொடுத்துறேன் பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஜ் 1 விஓ கிட்ட தான் போவோம். கீழே வந்து பாருங்கள், ஸோ அப்ளிகேஷன் சப்மிட்டட் டு விஓ வரும். ஸோ ஒன்ஸ் விஓ அப்ரூவ் பண்ணிட்டாருன்னா செகண்ட் ஸ்டேஜ் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், கீழே வந்து பாருங்கள் ஆர்ஐன்னு இருக்கும். ஸோ தேர்ட் ஸ்டேஜ் வந்து டெப்யூட்டி தாசில்தார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வருங்க சப்மிட்டட் டு டெப்யூட்டி தாசில்தார் இருக்கும். ஸோ இதுமாரி வேரிய ஸ்டேஜ் போவோம். ஸோ ஃபைனலாக நீங்கள் சர்டிஃபிகேட் எங்கே டவுன்லோட் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வரும் பாருங்கள் ஸ்டேஜ் 6 அப்ரூவ்டு, கீழே வந்து பாருங்கள் ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் அப்ரூவ்டுன்னு வரும். கீழே வந்து சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது, என்னென்னு பார்த்துடலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து 1 இயருக்கு வந்து வேலிடேட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் யார் நேமில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது வந்து முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தர் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்பா தானே நம்ம சம்பாதிக்கிறாரு, ஸோ அவர் நேமில் தான் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லிட்டு தப்பாக அவர் நேமில் வந்து அப்ளை பண்ணிவிடுவார். ஸோ அதை தான் கூடாது. ஸோ உங்கள் காலேஜ்லேயோ உங்கள் ஸ்கூல்லையோ சரி இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டாங்கன்னா, ஸோ உங்களை பாயிண்ட் பண்ணி தான் கேட்குறாங்க அப்படின்னும் போது உங்கள் நேமில் தான் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். அப்பாவுக்கு எப்போ வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இன்கம் சர்டிஃபிகேட் எங்கேயாவது கேட்க சொல்ல அவர் வந்து அப்ளை பண்ணி கொடுக்கணும். ஸோ இதனால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இன்கம் சர்டிஃபிகேட் யார் நேமில் அப்ளை பண்ணுறதுன்னு ரொம்ப முக்கியம். மூணாவது கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல உங்கள் சேலரி ஸ்லிப்பை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இன்கம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வெறும் 60 ரூபா பே பண்ணால் போதும். அதுவும் நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ வாங்க ஆன்லைனில் எப்படி இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் ஆன்லைனில் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னு வந்து பார்த்துடலாம். ஸ்க்ரீனில் காமிக்கிற ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாஃப்ட் காப்பியில் ரெடியாக எடுத்து டெஸ்க்டாப்பில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்ளிகண்ட் ஃபோட்டோ, அதாவது நீங்கள் யார் நேமில் அப்ளை பண்ணுறீங்களோ அவரோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு. ஸோ ஆதார் கார்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, ஸோ அந்தமாரி அட்ரஸ் ப்ரூஃபும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரேஷன் ஸ்மார்ட் கார்டு, அதில் இருக்க அட்ரஸ் வந்து நீங்கள் இருக்க அட்ரஸ் தான் இருக்கணும். ஸோ அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்ளை பண்ண சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்லிப்பு. சரி, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சேலரி ஸ்லிப் கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொடுத்த சேலரி ஸ்லிப்பாக தான் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து தினக்கூலி, விவசாயி, ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் அந்தமாரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சேலரி ஸ்லிப் தேவையில்லை. ஆக்சுவலாக இந்த சேலரி ஸ்லிப் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் அப்லோட் பண்ணலாம் இல்லை விட்டுறலாம். பட் விஓ இல்லை ஆர்ஐ உங்களுக்கு வந்து கால் பண்ண சொல்ல மேபி இது கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ வாங்க எப்படி ஆன்லைனில் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச்சில் போயிட்டு TNEGA அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இ-சேவையத்தோட அஃபிஷியல் போர்ட்டல். ஸோ இதுதான் வந்து TNEGAன்னு சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பயனாளர் உள்நுழைவு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இந்த சைன்இன் டீட்டெயில் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சைன்இன் டீட்டெயில் உள்ளே கொடுத்துட்டு லாகின் சொல்லிட்டு உள்ளே போயிடலாம். ஸோ இந்த TNEGA உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நியூ அப்படின்னிங்கன்னா ஸோ இங்கே நியூ யூசர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா TNEGAவோட ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ உங்கள் டீட்டெயில் இங்கே ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் லாகினுக்கான ஐடியை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். TNEGA ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் கேன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்பில். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாகின் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் ஹோம் ஸ்க்ரீன் போயிடுறேன். நான் ஆல்ரெடி இந்த லாகின் டீட்டெயில் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு உள்ளே போய்க்கிறேன், லாகின் கொடுக்குறேன். நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. இதுதான் TNEGAவோட மெயின் பேஜுன்னு சொல்லுவாங்க. இதில் நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரொசீட்னு கொடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் அதோட பேஜு. நீங்கள் ஆன்லைனில்
இந்த மாதிரியான எந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு கேன் நம்பர் மஸ்ட்டு. ஸோ அந்த கேன் நம்பர் வந்து எப்படி வந்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த கேன் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கேன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை என்ன போட்டிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, TNEGA ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்கு கீழே இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஜஸ்ட் இங்கே அப்ளிகேண்ட் கேன் நம்பரில் என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில் எல்லாமே வந்துடும். ஸோ உங்கள் கேன் நம்பர், உங்கள் நேமு, உங்கள் ஃபாதர் நேமு, மொபைல் நம்பர் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இது எப்படி நீங்கள் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களே, ஸோ அங்கேருந்து டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புல் பண்ணி இங்கே கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட் இங்கே ஒரு இந்த பட்டனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பர் ஆல்ரெடி இருக்கும். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வந்து வந்திருக்கும். கன்ஃபார்ம் ஓடிபி கொடுங்க. இங்கே பாருங்கள், யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் ஓடிபின்னு அப்படின்னு வரும். சப்போஸ் உங்கள் கேன் எடிட் பண்ணால் இங்கே எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொசீட் கொடுங்க. இங்கே ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. இங்கே வந்து பாருங்கள், இன்கம் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு இருக்கும். இதுதான் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ஃபார்ம் ஃபில்லிங் பேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு இங்கே ஹைடாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபில்லாக இருக்கும். எப்படி ஆல்ரெடி ஃபில்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு தான் நீங்கள் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. ஸோ கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேன் டீட்டெயில் கொடுத்து நீங்கள் உள்ளே வர சொல்ல, ஸோ அங்கே இருக்க டீட்டெயில் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஃபிச் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் வந்து மேனுவலாக என்ட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியே கீழே வாங்க. இப்போ நம்ம எதை மட்டும் ஃபில் பண்ணால் போதும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே டீட்டெயில் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ். டீட்டெயில் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ அவங்களோட டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் சில பேர் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க இன்கம் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லிட்டு அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் நேமில் நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட டீட்டெயில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். ஸோ ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப்னு கொடுத்துருங்க. அவரோட நேமை இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இங்கிலீஷில் கொடுத்த அதே நேம் இங்கே தமிழில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே எப்படி தமிழில் என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணுங்கள். இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்பேஸ் பார் ஒரு வாட்டி வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். அதேமாதிரி இனிஷியலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்பேஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் அவரோட ஏஜ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பாலினம் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரொஃபஷனல் கேட்குறாங்க. ப்ரொஃபஷனல் ஒன்றும் இல்லை, அவர் என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கேஸில் வந்து இவர் வந்து படிச்சுட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு தான் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அண்ட் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட், டிபெண்டன்ட்டு, ஹவுஸ் ஒய்ஃபு அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து டீட்டெயில் எல்லாமே ஹைடாக இருக்கும், உங்களால் ஃபில் பண்ண முடியாது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஏன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்றாருனா அவர் படிச்சுட்டு இருக்காரு, அவர் வேலை செய்யலை. ஸோ அதனால் இன்கம் டீட்டெயிலாம் நீங்கள் ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த ஆப்ஷனும் வந்து ஷோ ஆகாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆடுன்னு இருக்கும், இந்த ஆட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆடுன்னு கொடுத்தோடனே பாருங்கள், ஸோ அவரோட டீட்டெயில் வந்து மேலே வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதேமாரி தான் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஆட் பண்ண மேலே வந்து ஆட் ஆகிட்டே வரும். அடுத்து வந்து ஃபாதர் டீட்டெயில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதேமாதிரி ஃபாதர் நேம் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க. அதே நேம் தமிழில் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏஜை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பாலினம்ன்றதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் என்ட்ரு பண்ணிக்க சொல்ல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து யார் பேரில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சிவா நேமில் தான் அப்ளை பண்ணுறீங்க. அவர் வந்து படிச்சுட்டு இருக்காரு, அவர் தான் செல்ஃபு. ஸோ இவருக்கு வந்து இவர் என்ன ரிலேஷன்ஷிப்பு, ஸோ அதாவது சிவாவுக்கு வந்து பாபு என்ன ரிலேஷன்ஷிப்பு, நீங்கள் அதை தான் பண்ணணும். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிவா வந்து பையன், ஸோ பாபு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா அப்படின்னும் போது ஃபாதர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இவர் வந்து ஒரு ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அதை நான் ப்ரைவேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரைவேட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க, சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்ட்டு. சப்போஸ் நீங்கள் அக்ரிகல்ச்சர் அண்ட் அல்லீட் அப்படின்னா நீங்கள் விவசாயம் அது சம்மந்தப்பட்டது அப்படின்னா நீங்கள் இது செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கம்பெனியில் நீங்கள் சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சேலரி செலக்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் செலக்ட் பண்ணலாம். இல்லை வந்து வீடெல்லாம் ரெண்ட்டு விட்டு நீங்கள் அதில் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். நாலுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அதர்ஸ் கொடுத்து நீங்கள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னவோ அதை நீங்கள் மேனுவலாகவே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரியை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மந்த்லி எவ்வளோ சேலரி வாங்குறாங்களோ ஸோ அதை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் முக்கியமாக கவனிச்சிக்கணும். ஸோ மந்த்லி நீங்கள் ஒரு அமௌண்ட் நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ண சொல்ல ஆனுவலாக கன்வெர்ட் ஆகிடும். இங்கே வந்து பாருங்கள் ஆனுவல், அதாவது வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,08,000 வந்து சம்பாதிக்கிற மாரி காட்டுது. நீங்கள் இங்கே மந்த்லி எவ்வளோ அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறீங்களோ ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானமாக கன்வெர்ட் ஆகிக்கும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா
முதல்வர் காப்பீட்டு திட்டம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த இன்கம் சர்டிஃபிகேட் தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆண்டு வருமானம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 கீழே தான் இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து கிடைக்காது. ஸோ அந்தமாரி நீங்கள் இந்த இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆண்டு வருமானம் எவ்வளோ கீழே இருந்தால் உங்களுக்கு அந்த ஸ்கீம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து அப்ளை பண்ணுங்கள். இன்கம் வந்து அதிகமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்கம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட் கொடுங்க. ஸோ மேலே பாருங்கள் ஃபாதர் டீட்டெயிலும் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதர் டீட்டெயில் வந்து ஆட் பண்ண போகிறேன். மதர் நேம் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கிறேன். அதே நேம் இங்கே தமிழில் டைப் பண்ணிக்கிறேன். ஏஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன பாலினம் அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மதர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்களோட ப்ரொஃபஷனல் வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் டிபெண்டன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆட் கொடுத்துட்றேன். ஸோ மேலே வந்து பாருங்கள் மதர் டீட்டெயில் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த கேஸில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தோட ஆண்டு வருமானமே வந்து பார்த்தீங்கன்னா 1,08,000 தான். சப்போஸ் அதர் கேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து அண்ணா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, அவங்களாம் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க டீட்டெயிலாம் வந்து இருந்ததுன்னா நீங்கள் வந்து இங்கே 1 by 1 ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா, அம்மா அண்ட் பையன் தான். அதனால் எங்கள் 3 பேர் டீட்டெயில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வாட்டி வேலிடேட் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக அப்படின்ட்டு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்க போது உங்கள் இன்கம் டீட்டெயிலாம் கரெக்டாக வேலிடேட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா கீழே வந்து பாருங்கள் இங்கே சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. ஸோ இங்கே தான் நம்ம எடுத்து வச்சிருக்க ப்ரூஃப் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறோம். நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து பாருங்கள். ஸோ அப்ளிகன்ட் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபு, அதுக்கப்புறம் சேலரி ஸ்லிப்பு, அதாவது பாபு கே, ஏன்னா அவர் தான் வந்து ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அவரோட சம்பள டீட்டெயில் தான் வந்து என்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது ஸோ அவரோட சேலரி ஸ்லிப் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷனல் தான். அதனால் இது வந்து மேண்டட்ரி இல்லை. இது நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அப்லோட் பண்ணாலும் பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம்னு விட்டுறலாம். பட் ஆனால் நீங்கள் ஆர்ஐ உங்களுக்கு வந்து கால் பண்ணி கூப்பிடுவார். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த டைமில் மேபி ஆர்ஐ வந்து சேலரி ஸ்லிப் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எடுத்து வைக்கிறது நல்லது. அப்புறம் ஃபேமிலியாக ஸ்மார்ட் கார்டு, அதாவது ரேஷன் கார்டு இல்லை ஸ்மார்ட் கார்டு, அது உங்கள் ரேஷன் ஸ்மார்ட் கார்டு வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன். இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் அப்லோட் பண்ண சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ. ஸோ கீழே வந்து செலக்ட் டாக்குமெண்ட்ஸில் வந்து செலக்ட் கொடுங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு அப்ளிகன்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டாக்குமெண்ட் நீங்கள் வந்து நம்பர் 1 கொடுத்துக்கோங்க. கீழே வந்து ஆட் கொடுத்துக்கோங்க. டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி உங்களுக்கான ப்ரூஃப்லாம் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கோங்க சாஃப்ட் காப்பியாக. ஸோ இப்போ நான் வந்து ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ செலக்ட் பண்ண பிறகு பக்கத்துலேயே வந்து பாருங்கள் அப்லோடுன்னு ஒரு பட்டன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இது நான் அப்லோட் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் 1 by 1 ஆட் பண்ண கீழே வந்து இந்த லைன் வந்து ஆட் ஆகிட்டே வரும். ஸோ நான் இப்போ 2வது ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அதாவது எனி அட்ரஸ் ப்ரூஃப். இதில் வந்து நான் ஆதார் எடுத்து வச்சுருக்கேன். ஆதார் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனி அட்ரஸ் ப்ரூஃப் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டாக்குமெண்ட் நம்பர் 2ன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி 1 வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ 2ன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஆதார் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே அப்லோட் கொடுக்குறேன். அட்ரஸ் ப்ரூஃபும் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. கீழே வந்து பாருங்கள் எனி அட்ரஸ் ப்ரூஃபும் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ 3வது வந்து பார்த்தீங்கன்னா சேலரி சர்டிஃபிகேட்டு. இது வந்து ஆப்ஷனல் தான், அதனால் இந்த கேஸில் நான் அப்படியே விட்டுறேன். ஸோ 4வது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக ஸ்மார்ட் கார்டு, அதாவது உங்கள் ரேஷன் ஸ்மார்ட் கார்டு வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக ஸ்மார்ட் கார்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டாக்குமெண்ட் டைப்பில் வந்து 3 கொடுக்குறேன். ஏன்னா இங்கே 2 ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இப்போ நான் 3 கொடுக்குறேன். ஸோ நான் ஆட் போகிறேன். ஸோ ஸ்மார்ட் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பக்கத்தில் வந்து அப்லோட் கொடுக்குறேன். ஸோ ரேஷன் ஸ்மார்ட் கார்டும் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட்டு. ஸோ இது செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து பாருங்கள் டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்குது. ஸோ அது ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இங்கே டவுன்லோட் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். செல்ஃப் டிக்ளரேஷனாக ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்க, நான் எதுவும் தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு உறுதிமொழி கொடுக்குறீங்க, அவ்வளோதான். ஓகே, நீங்கள் இதை என்ன பண்ணோன்னா இது ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட்டு, அவரோட சிக்னேச்சர் இங்கே போட்டுட்டு இதையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் டீட்டெயிலு. இது பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ இதுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்கள் சிக்னேச்சர் இங்கே போட்டு இதை தான் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த கேஸில் ஆல்ரெடி நான் செல்ஃப் டிக்ளரேஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டாக்குமெண்ட் நம்பர் 4 ஆட் கொடுக்குறேன்.
செல்ஃப் டிக்ளரேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன், அப்லோட் தரேன். இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி வேலிடேட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் மேக் பேமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பாருங்கள், உங்கள் ட்ரான்சாக்ஷன் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும், சர்வீஸ் நேம் இருக்கும். நீங்கள் 60 ரூபா பே பண்ணுற மாரி உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஐ அக்ரின்னு சொல்லிட்டு டிக் பாக்ஸ் வந்து இங்கே டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மேக் பேமெண்ட் கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது சுலபம்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துட்டு நீங்கள் மேக் பேமெண்ட்டுன்னு கொடுங்க. ஸோ நீங்கள் மேக் பேமெண்ட்டுன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து டன் ஆகிடும். பட் அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிப்ட் வந்து ஷோ ஆகும். அந்த ரெசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று வந்து மென்ஷன் ஆகிருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டிஎன்இஜே மெயின் பேஜுக்கு வந்துடுங்க. இங்கே வந்து செக் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுங்க. இதில் வந்து அப்ளிகேஷன் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரிசிப்ட்டில் இருக்க அப்ளிகேஷன் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபெட்ச்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபெட்ச் பட்டன் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. ஸோ இங்கே பாருங்கள் செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கான டீட்டெயில் எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ கிட்ட தான் போவோம். உங்களுக்கான ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்சாக்ஷன் நம்பரு, டிபார்ட்மெண்ட்டு, பேமெண்ட் மோடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர், இந்த மாதிரி டீட்டெயிலாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நான் எதுக்கு இதை முக்கியமாக காமிக்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்டேட்டஸில் அப்ளிகேஷன் சப்மிட்டட் டு விஏஓ அப்படின்னு இருக்கும். ஸோ நேம்ன்ற இடத்துல வந்து உங்கள் ஏரியா நேம் ஜோன் போட்டிருக்கோம். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து விஏஓ கிட்ட தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவர் வந்து நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில் ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணதை வந்து வேலிடேட் பண்ணுவார். ஸோ வேலிடேட் பண்ணிவிட்டு அவர் சைடில் வந்து அப்ரூவ் பண்ணிட்டார் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அதாவது ஆர்ஐ கிட்ட போய்டும். கீழே ஸ்டேட்டஸ் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் சப்மிட்டட் டு ஆர்ஐ வெரிஃபையர் அப்படின்னு இருக்கும். ஸோ இவர் தான் நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணுவார். மோஸ்ட்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கால் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் எடுத்துருவாங்க அப்படின்னுவார். ஸோ நீங்கள் வந்து அவரோட ஆஃபீஸ் எங்கேன்னு கேட்டால் அங்கே அவரை போய் மீட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் போகும்போது உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. ஸோ அதை வந்து அவர் வேலிடேட் பண்ணிவிட்டு எல்லாமே ஓகே அப்படின்னா அவர் சைடு வந்து அப்ரூவ் பண்ணிவிடுவார். ஒன்ஸ் ஆரையும் அப்ரூவ் பண்ணிட்டாரு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3 என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி தாசில்தார், ஸோ டிடின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஸ்டேட்டஸ் வந்து பாருங்கள் சப்மிட்டட் டு டெபுட்டி தாசில்தார் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து டிடி கிட்ட தான் இருக்குது. ஸோ இவரும் அப்ரூவ் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து ரெடி ஆகிடும். மோஸ்ட்லி இன்கம் சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 மட்டும்தான், அதாவது டெபுட்டி தாசில்தார் கிட்ட தான் மட்டும் தான் போகும். ஸோ இதுக்கப்புறம் தாசில்தார், அதுக்கப்புறம் ஆடியோ, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸோ கிரிட்டிக்கலான சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட போகும். ஸோ இந்த இன்கம் சர்டிஃபிகேட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 3 ஸ்டேஜ்லேயே முடிஞ்சிடும். அதாவது டெபுட்டி தாசில்தார் அப்ரூவ் பண்ணிட்டாலே உங்களுக்கான இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் டெபுட்டி தாசில்தார் அப்ரூவ் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஸ்டேட்டஸ் எப்படி தெரியும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் அப்ரூவ்டுன்னு வந்துடும். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதுதான் உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் இன்கம் சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸிங் ஸ்டேஜை நான் பர்சனலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டது அதுதான். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம், ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியல. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த மாதிரி டாக்குமெண்ட் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு எடிட் பண்ணி ஸோ உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா என்னோட பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வில் see you next video. Bye.